வீரா எவ்வளோ கெஞ்சுறாங்க, எங்கள் மாமனாருக்கு முடியலண்ணா ப்ளீஸ்ண்ணா, அதுக்காக தான் நான் கொடுங்கண்ணான்ட்டு அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கரெக்டாக பாண்டியன் கூட ஆட்டோ ஓட்டுற அந்த டிரைவர்ஸ் எல்லாம் வராங்க, வீராக்கு தெரிஞ்சவங்க. என்னடா பிரச்சனை, இவங்க மட்டும் தனியாக ஓட்டிருக்காங்க, யாரும்மா அது அப்படின்னு சொல்லி கேட்க, வீரா திரும்பினதை பார்த்தோன்னா, வீரா நீயாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யாருண்ணா இது அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம பாண்டியனோட தங்கச்சிடா அப்படின்னு சொல்கிறேன். உங்கள் ஸ்டாண்டில் இதுவாக இருப்பார் அவரா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாடா அப்படின்னு சொன்னோன்னா, சாரிம்மா தங்கச்சி மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு, என்னடா நீ போம்மா என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி மாமனாருக்கு உடம்பு முடியல, சரி கிளம்புமா சீக்கிரம், ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. இங்கே டாக்டர்ஸ் வந்துட்டு நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுங்க, நானும் எவ்வளோ பேசிட்டேன், மேலத்தில் தெரிஞ்சிச்சு நீங்கள் இதுவும் கட்டாது இருக்கிறதுனால இதுக்கு மேலெலாம் ஒன்றும் பண்ண முடியாது, அவருக்கு பல்ஸ் ரொம்ப டவுன் ஆகிட்டுருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் வந்து சொல்ல பயந்து போயிடுறாங்க. நம்மளோட வள்ளி பயந்துட்டு, டாக்டர் ப்ளீஸ் எப்படியாவது எங்கள் அண்ணனை காப்பாற்றுங்கன்னு காலையிலே விழுறாங்க. ஃபீஸ் கட்டினாதாம்மா நான் என்னமோ பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு கட்டியாச்சுன்னு சொல்லிட்டு மாறனோட ஃப்ரெண்டு வந்து பில்லோடு நிற்கிறாங்க. போயிட்டு அவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுமோ பண்ணுங்கள், நாங்கள் மேலிடத்துல பேசிட்டோம், அவருக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணி வீட்டுக்கு நல்லபடியாக கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கரெக்டாக வீரா வராங்க. பணத்தை ரெடி பண்ணியாச்சுட்டா, வாடா கட்டிடலான்னு சொல்லி வீரா வந்து நிற்க, உடனே வந்துட்டு எங்கே போயிருந்த இவ்வளோ நேரம், ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குன்னு அப்பாவுக்கு சொல்லிட்டாங்க தெரியுமா, டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைடா அங்கே கொஞ்சம் பிரச்சனையாயிடுச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. பில்லெல்லாம் கட்டியாச்சுன்னு சொல்கிறாங்க. யார் கட்டுறது அப்படின்னு சொல்லி கேட்க, இதோ இவங்க தான் மாறனோட ஃப்ரெண்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது மாறனோட ஃப்ரெண்டு வந்துட்டு கார்த்திக்கிட்ட இது யாருன்னு சொல்லி கேட்க, கரெக்டாக அவனோட ஃப்ரெண்டு, அதாவது என் பொண்டாட்டியோட தங்கச்சி அக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் போது டாக்டர் வந்துட்டு நல்லா இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எல்லோரும் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ எல்லோரும் போய் பார்த்துட்டு அழுதுகிட்டே ஃபீல் பண்ணுறாங்க. முன்னாடியே சொல்லிக்கலாம்னு வழியிலேருந்து எல்லாருமே கேட்குறாங்க, என்ன மாமா எங்களால் ட்ரீட்மெண்ட் கூட பார்க்க முடியாதுன்னு நினச்சிட்டிங்களா, ஏன் மாமா அப்படி சொல்லன்னு. இல்லைம்மா இருக்கிற பிரச்சனையில் அட போகும் மாமா, ஒரு ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு உங்களுக்காக என்ன வேணால் ரிஸ்க் எடுப்போம் மாமா நாங்கள் எல்லாம் சேர்ந்து அப்படின்ற மாதிரி வீரா சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்கும் போதே மாறனோட ஃப்ரெண்டுக்கு தெரிய வேணாவா, ஒரு ஃப்ரெண்டு இல்லை சொந்தக்கார பொண்ணு இவ்வளோ இதுவாக மற்ற மருமகள் எல்லாரையும் மீறி இந்த பொண்ணு இப்படி பேசுகிறவா, தெரியாத அறிவு கட்ட லூசு பொண்ணு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இதில் பார்க்கும்போது. பில்லெல்லாம் எப்படி சமாளிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்க, எல்லாம் மாறனோட ஃப்ரெண்டு இப்போ இவங்க தான் கட்டினாங்க அப்படின்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் மான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்க டாக்டரு, ஒரு நாள் வந்து அப்சர்வேஷன் வச்சு நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. விஜய் அவங்க அம்மாவும் பார்த்து அப்படியே என்னடா இது இதோட க்ளோஸ் ஆகிடுவாங்கன்னு பார்த்தா இப்படி எல்லாத்துலேருந்து தப்பிச்சு வராங்களேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். வீரா வந்துட்டு வெளியவே நிற்க வச்சு ஆரத்தி எடுக்கிறாங்க. வீராவும் கண்மணி எல்லா கொல்லிக்கண்ணும் போகணும், சில பேரோட கண்ணுனால தான் இப்படி ஆயிடுச்சு மாமா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து உள்ளே உட்கார வைக்கிறாங்க. எங்கள் பேர் மாமா இனிமேல் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லுங்கள் மாமான்ட்டு இருக்காங்க வீரா. அப்போ மாறன் வந்து கோவமாக என்ன நினச்சிட்ருக்காரு இவர், இஷ்டத்துக்கு வந்துட்டு இப்படி பண்ணிட்டுருக்காரு, சொல்லியிருந்தா நம்ம எப்பயும் சரி பண்ணிக்கலாம், இவ்வளோ தூரத்துக்கு மற்றவங்களை கஷ்டப்படுத்திட்டாரு அப்படி இப்படின்னு பேசாதே மாறா, சும்மா இருடா அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனாலும் இவர் கேட்காம கோவப்பட்டே இருக்காரு. ரொம்ப பயந்துட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்க, ஆமாண்ணே அவனுக்காக உன்னா உயிராச்சே, நான் கூட எல்லாருமே பதறிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. அம்மா சரி ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் கடைக்கு கிளம்பலாமா அப்படின்னு கேட்டுட்ருக்காரு. என்னது கடைக்கு அமைதியாக உட்காரணும், இப்போ தான் சரியாகி வந்திருக்கேன், சும்மா அறி எல்லாத்தையும் அவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு வள்ளி சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே வீரா வந்துட்டு கார்த்திகை கூப்பிட்டு நம்ம பேங்க் லோன் ப்ராசஸ்க்காக போகலான்னு சொல்லியிருந்தால, உங்கள் சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அக்கா நானும் வரேன்ட்டு இருந்தால் சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நாங்கள் 2 பேர் மட்டும் போயிட்டு வரோம்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த இடத்துல பிருந்தாவையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிருக்கணும் வீரா. இந்த கார்த்திக் பயப்புல ஏதோ ஒரு திருட்டு வேலையை பார்த்துட்டு அதை மாறன் வீரா மேலே போட போகிறாங்கன்னு தான் எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.